வேதிகாஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி ஒரு சகோதரி அவங்க ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்டாங்க, இந்த ஷூட் எடுக்கிறதுக்கு இந்த ஷூட் எடுக்கிறதுக்கு அன்றைக்கி என்ன அப்படின்னா, சார் எங்கள் வீட்டில் சில பொருட்கள் இருக்குது, அது எதிர்மறை பலன்களை ஏற்படுத்துதோ அப்படிங்கிற ஒரு நெகட்டிவான விஷயத்தை நான் ஃபீல் பண்ணுறேன். அது என்ன பண்ணுறதுன்னு தெரில. எங்களுடைய ஸ்டேட்டஸை உயர்த்துறதுக்கு அது தடையாக இருக்குமோ அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அது உண்மை. அவங்கக்கிட்ட அது என்னென்ன பொருள் கேட்டு அதை எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து அதை கிளியர் பண்ண சொன்னேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய சில விஷயங்கள் தடைகளை ஏற்படுத்துறதுன்னு அப்படின்னா அதுக்கு காரணம் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சில பொருட்கள் தான். இதுக்கு ஒரு சின்ன எலமெண்ட் கம்பேரிசன் நான் சொல்ல போகிறேன். இப்போது நம்ம இமெயில் இப்போ நிறைய யூஸ் பண்ணுறோம். யாஹூ மெயில், ஜிமெயில், எம்எஸ்என் மெயில், அவுட்லுக் மெயில். ஏன் இப்போ டொமைன்லேயே நம்ம வெப்சைட் டொமைன் வாங்கிட்டு அதுலேயே மெயில் வாங்கிக்கிறோம். இப்போ என்னோடதே வேதிகாஸ்ட்ரோ.in வச்சுருக்கோம். அதுலேயே மெயில்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். ஆனால் இந்த மெயில்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி, ஏன் 3 மாதத்துக்கு முன்னாடி வந்த மெயில் கூட நமக்கு யூஸ் கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அது இருக்கட்டும், என்றைக்காவது நான் யூஸ் ஆகும். சில பேர் பார்த்திங்கன்னா தாங்க சின்ன வயசில் யூஸ் பண்ண பொருட்கள், அதே மாதிரி தாங்க சின்ன வயசில் யூஸ் பண்ண ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், இதெல்லாம் அவங்களால வெளியில் கொடுக்கவும் மனசு வராது, அதை போடக்கூடாது. இதெல்லாம் சின்ன வயசு ஞாபகார்த்தமாக வச்சுருக்கேன். அது எதை வச்சுக்கணுங்கிறது இருக்குது. சில கிழிந்த புடவைகள், கிழிந்த ஷர்ட்டு, கிழிந்த பேண்ட்டு, இன்னும் சில பேர் போனால் இந்த அண்டர்வேர்லாம் கூட கிழிசல் வச்சுருப்பாங்க. முதல் விஷயம், கிழிந்த பொருட்கள், உடைந்த பொருட்கள் அப்படிங்கிறதெல்லாம் வீட்டில் இருக்கக்கூடாது. ஏன்னா அது உங்களுக்கு அது எதிர்மறை சக்தியாக செயல்படும். இப்போ சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா, அதுவும் நீங்கள் நல்ல ஸ்டேட்டஸில் உயரத்தில் இருக்காங்க பாருங்கள், பணக்காரங்களாக இருக்காங்க. இப்போ சோஷியல் ஸ்டேட்டஸில் உயர்ந்த பெரிய பெரிய துணிக்கடை அதிபர்கள், அவங்க வீட்டிலலாம் பாருங்கள் அப்படி க்ளீனாக இருக்கும். வீடு க்ளீன் அண்ட் கிறிஸ்பாக இருக்கும். அதே மாதிரி உடைஞ்ச பொருள் இருக்காது. அவங்க பழைய செருப்பு போட மாட்டாங்க. நாம் தான் ஓகே, நம்மக்கிட்ட பணம் இல்லை, அதெல்லாம் ஓகே, அதை கூட எப்படி போடணுன்னு இருக்குது. அதை தைச்சு போட்டால் பரவாயில்ல, பழைய செருப்பு தைச்சு போட்டால் பரவாயில்ல. அதில் ஸ்டேப்லர் பின் அடித்து, ரப்பர் பேண்டு போட்டு, இல்லாட்டி இந்த சேஃப்டி பின் இருக்கும், லேடிஸ்லாம் கழுத்தில் தாலிச்சாரட்லேயோ இல்லை செயின்லேயோ போட்டிருப்பாங்க. அந்த சேஃப்டி பின்னை போட்டு மாட்டி வச்சு அதை போட்டு யூஸ் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி நெகட்டிவ் ஆஸ்பெக்டை கொடுக்கக்கூடிய பொருட்களை தயவு செஞ்சு பயன்படுத்துவதை தவிர்ப்பது நல்லது. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன எக்ஸாம்பிள். உங்கள் பர்ஸ் இருக்கும், அந்த பர்ஸை எடுத்து பாருங்கள். உங்கள் பர்ஸில் பணம் இல்லை, பர்ஸில் பணம் வைக்க முடியல அப்படின்னா அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த இடம் காலியாக இருந்தால் தான் அதில் மகாலட்சுமி வருவோம். மகாலட்சுமி எப்படின்னா, அவளுக்கு அந்த இடம் பிடிக்கணும், வாசனையாக இருக்கணும். நாம் என்ன பண்ணுறோம், பர்ஸில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஏதாவது ஒரு லெட்டர் வந்திருக்கும், அதை வச்சுருப்போம். நமக்கு சம்மந்தமே இல்லாதோட ஆளோடைய விசிட்டிங் கார்டெலாம் வச்சுருப்போம். நம்ம டெய்லி விசிட்டிங் கார்டு ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறோம், இல்லாட்டி ஒரு புது ஆளை பார்க்குறோம், அவங்ககிட்ட இந்த விசிட்டிங் கார்டு வாங்குகிறோம். என்றைக்குமே இந்த விசிட்டிங் கார்டு, அடுத்தவங்களுடைய அட்ரஸ் எழுதின பேப்பர் எல்லாத்தையும் பர்சுக்குள்ளே வைக்காதீங்க. உங்களுக்கு பண வருமானம் ஏற்படணும் அப்படின்னா இதெல்லாம் தவிர்க்கணும். நான் இதெல்லாம் உங்களுடைய வளர்ச்சியை, உங்களுடைய தரத்தை உயர்த்துவதற்கான ஒரு வழிமுறையாக சொல்கிறேன். ஏன்னா ஒரு காலத்தில் நானும் வச்சுட்டு இருந்தேன். நானும் இந்த மாதிரி தான் என் பர்சுக்குள்ளே நிறைய குப்பையை வச்சுருப்பேன். பணம் இருக்காது, பணத்தை தவிர மற்றெல்லாம் வச்சுருப்போம். நான் என்ன பண்ணேன், இது மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், எதுக்கு இவ்வளோ குப்பையை சேர்க்குற அப்படின்ட்டு. அதுலேருந்து என்ன பண்ணுவேன், வாரம் என்னுடைய சாட்டர்டே ஒரு சண்டே என்னோடய வேலை என்னென்னா, ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நான் அதை சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி பண்ணுவேன். ஈவினிங் ஆஃப்டர் விளக்கு வச்சு பண்ணக்கூடாது. சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி சாயந்தர வேளையில் அந்த பர்ஸில் இருக்கக்கூடிய வேண்டாத பொருட்கள், அதாவது பழைய பில்லு, பழைய ஏடிஎம் ரெசிப்ட்டு, அதுக்கப்புறம் வண்டி பார்க்கிங், 2 வீலர் கொண்டு போய்ட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேயோ இல்லை எங்கேயாவது பஸ் ஸ்டாண்ட்லேயோ போட்டோன்னா அந்த பார்க்கிங் ஸ்லிப்பு, அது அங்கே அந்த ஊருக்கு போயிட்டு அந்த வண்டி எடுத்துகிட்டு 1 வாரம் ஆச்சு, ஆனாலும் அந்த பார்க்கிங் ஸ்லிப் இருக்கும்.
இன்னும் சில பேர் என்ன தெரியுமா செய்வாங்க, அந்த பார்க்கிங் ஸ்லிப்பெல்லாம் இதை உள்ளே இருக்கு வச்சுருப்பாங்கன்னா, நம்ம கோயிலுக்கு போனோன்னா அங்கே விபூதி கொடுப்பாங்க, அதை மடிச்சுக்கிறதுக்கு ஒரு பேப்பர் ஒன்றும் இல்லை, அதை கொடுக்கறதுக்கு அங்கே எத்தனையோ பேர் இருக்காங்க. நம்ம வீட்டில் எத்தனையோ வந்து டெய்லி ஷீட் கேலண்டர் வந்து வேஸ்ட்டாக போகிறது, அதை கொண்டு போய் நம்மளும் போடலாம், அந்த இடத்த கொண்டு போய் வைக்கலாம், கோயிலில் போய் வைக்கலாம். நம்ம மாதிரி ஆட்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு யூஸ் ஆகும். இதை பண்ணுறதுனால உங்களுடைய வேண்டாத பொருட்களை கழிப்பதன் மூலமாக உங்களுக்கு ஸ்பேஸ் ஜாஸ்தி ஆகும். சிம்பிள் எக்ஸாம்பிள் இந்த மெயில் தான். லேப்டாப்லேயோ இல்லை ஜிமெயிலையோ பழைய மெயில் சேர 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 உங்களுக்கு ஸ்பேஸ் அப்படியே குறைஞ்சிட்டு வரும். அதனால் என்ன ஆகும், உங்களுடைய ஆப்ரேஷனல் ஆக்டிவிட்டீஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாகும். இப்போ நம்ம சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா, லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா, உடனே வந்து அந்த லேப்டாப் சர்வீஸ் இன்ஜினியர்கிட்ட கேட்டால் அவர் வந்து என்ன பண்ணுவார், அந்த ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு அதை வந்து க்ளீன் பண்ணுறாம்பார். க்ளீன் பண்ணால் பழைய மெயில்ஸ் வேண்டாங்கிற டெம்பரரி ஃபைல்ஸ்லாம் போயிடுத்துன்னா மறுபடியும் மெஷின் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையும். நம்ம வாழ்க்கை, நம்ம மனுஷனுடைய வாழ்க்கைங்கிறது வந்து, மனுஷனே வந்து ஒரு கம்ப்யூட்டரைஸ் ஒரு ஆள். கம்ப்யூட்டரோடைய என்லார்ஜ்டு வெர்ஷன் தான் மனுஷன். இந்த மனுஷன் என்ன பண்ணுறோம், நம்ம மனசுக்குள்ளார வேண்டாத குப்பைகளை சேர்த்து 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 கடைசியில் எது வேணுமோ அதை விட்டுருவோம். நேத்திக்கு அவன் என்னை திட்டினான், போன வருஷம் நீ இவன் என்னை திட்டினான், இதெல்லாம் சேர்த்துக்கிறோம். ஆனால் எது தேவையோ, அவன் எனக்கு நல்லது பண்ணியிருப்பான், அவன் எனக்கு கடன் கொடுத்தானே, அந்த கடனை நான் திருப்பி அடைக்கணுமே, அதை மறந்துடுறோம். இந்த மாதிரி முக்கியமான விஷயத்தை மறந்துட்டு வேண்டாங்கிற விஷயத்தை சேர்க்கறதுனால உங்கள் முதுகில் வந்து பர்டன் ஏற்றிக்கிட்டே இருப்போரேடு. நீங்கள் ஏற்றிகிட்டே போகிறதுனால என்ன ஆகுது, உங்களுடைய ஸ்பீடு குறையிறது. லைக் சிஸ்டமை வந்து க்ளீன் பண்ணால் வேணாங்கிற ஃபைல்ஸ்லாம் போயிடுச்சுன்னா மறுபடியும் இந்த சி ட்ரைவ் நல்லா ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். சி ட்ரைவ் ஒர்க் ஆச்சுன்னா விண்டோஸ் நல்லா ஒர்க் ஆகும். விண்டோஸ் ஒர்க் ஆச்சுன்னா உங்கள் லேப்டாப் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதில் குப்பை சேர்க்குறோம், முதுகில் அழுக்கு சேர்த்துட்டே இருக்கும். உங்கள் அழுக்கு உங்கள் முதுகு இவ்வளோ குப்பையாக இருக்குது, ஆனால் பார்க்குற முதுகுலாம் நீ வந்து அதை பண்ணு, நீ இதை பண்ணு, நீ அடுத்தவனுக்கு இப்படி பண்ணு. அடுத்த ஒரு கேள்வி வரும், நீ என்ன ஒழுங்கான்ட்டு. நான் என்னை திருத்தினதுக்கப்புறம் தான் நான் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ண முடியும். இது வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் இதில் வந்து இந்த மந்திரம் சொல்கிறதுல வந்து சந்தியாவந்தனம், திரிகால சந்தியாவந்தனம்ன்ட்டு அதை நான் ஒருத்தருக்கு வந்து நான் அட்வைஸ் பண்ணணும். ஒருத்தர் எங்கிட்ட ஜோசியம் கேட்டார், அவருக்கு நான் சொல்லணும், இதை பண்ணுங்க சார் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி நான் 3 வேளை ஒழுங்காக அதை பண்ண ஆரம்பித்தேன். 1 மாதம் அதை பண்ணினதுக்கப்புறம் தான், 40 நாள் அதை பண்ணினதுக்கப்புறம் தான் அவரை திருப்பி பாம்பேயில் இருக்கார், அவருக்கு ஃபோன் பண்ணி, சார் இதை நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு. ஏன் சார் 1 மாதம் 1.5 மாதம் கழிச்சு சொல்கிறீங்க அப்படின்னப்போ அப்போ தான் நான் சொன்னேன், உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணணுன்னா அதை நான் நடந்து பார்க்கணும், அந்த வழியில் நான் பயணிக்கணும், அப்போ தான் நான் அட்வைஸ் பண்ணக்கூடிய தகுதி உடையவனாக இருக்கிறேன் அப்படின்ட்டு. இப்பப்போ நடுவில் விடுவேன், அதுவும் சில சமயம் டியூ டு கால வர்த்தமானத்துக்காக அதை ஸ்கிப் பண்ணிட்டு போவோம். ஆனால் பர்மனெண்ட்டாக ஸ்கிப் பண்ணக்கூடாது. அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குமே அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பல வெற்றிகளை அடையணும். நான் குறிப்பாக யங்ஸ்டர்ஸ்க்கு சொல்கிறேன், less than 35 years or 40 years entrepreneurs, business owners, உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சியை நோக்கி போகணும் அப்படின்னா வேண்டாத பர்டன்லாம் விட்டுருங்க. பழைய வெயிட்டை தூக்கிட்டு போகாதீங்க. இவன் என்ன சொல்லிட்டான், அவன் என்ன சொல்லிட்டான், ஃபர்கெட் தி பாஸ்ட். வேண்டாங்கிற விஷயத்தை, அவன் நல்லது சொல்லியிருக்கானா அதை எடுத்துக்கோங்க, அவன் நல்லது எனக்கு பண்ணியிருக்கானா அதை நான் எடுத்துக்கணும், அவன் செஞ்ச கெடுதலை நான் மறக்கணும். அப்போ தான் நீங்கள் முன்னேற முடியும். ஒரு ஆண்டர்ப்ரனராக, ஒரு பிஸ்னஸ் ஓனராக, ஒரு ஆல்ஃபா மேலே, ஒரு சிக்மா மேலே நீங்கள் மேலே வரணும் அப்படின்னா பழையதை கழித்து விட்டு நீங்கள் முன்னேற வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் வேண்டாங்கிற பொருள், இது எனக்கு நாளைக்கு யூஸ் ஆகும், அடுத்த வருஷம் யூஸ் ஆகும், என் பேரனுக்கு யூஸ் ஆகும், என் பேத்திக்கு யூஸ் ஆகும், என் மாட்டு பொண்ணுக்கு யூஸ் ஆகும், என் மாப்பிள்ளைக்கு யூஸ் ஆகும், எதையுமே நீங்கள் இன்றைக்கி வச்சுருக்கிறது 10 வருஷம் கழித்து பழசாயிடும். ஒன்றும் இல்லை, இந்த வாட்ச் நான் இன்றைக்கி வாங்கி 1 வருஷம் ஆகுது, ஒரு 8 மாதம் ஆகுது, ஒரு 6 மாதம் கழித்து பார்த்தா இது அப்சல்யூட் ஆகிடும், இது வந்து பழசாயிடும். இன்றைக்கி வந்து டெக்னாலஜி எப்படி வளர்கிறதுனா, இன்றைக்கி வந்த கம்ப்யூட்டர் நாளைக்கு பழசு. அது வந்து 2 வீலரில் பார்க்கலாம், 2 வீலர் கார்லாம். இன்றைக்கி நீங்கள் பணம் கொடுத்து உங்கள் பேரில் வண்டி எடுத்து நீங்கள் சாவி எடுத்துகிட்டு வண்டியை வெளியில் கொண்டு வந்துட்டிங்கன்னா இட் பிகம்ஸ் அ செகண்ட் ஹேண்ட். அது மாதிரி தான் எல்லா பொருளுக்குமே, மனுஷனுக்கும் சேர்த்து தான். அதனால் பழசை விட்டுட்டு
உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா வேண்டாங்கிற பொருளை கழிச்சு கட்டுறதுக்கு தயாராகணும். இதைத்தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, வருஷா வருஷம் குறிப்பாக இதை வந்து இன்றைக்கும் நீங்கள் வந்து யாரை இதில் இந்த விஷயத்தை யார்கிட்ட அனுபவிக்கலான்னா, நம்ம தமிழக விவசாயிகள், பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள், நம்ம பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பார்த்திங்கன்னா, பொங்கல் பண்டிகைக்கு முன்னாடி மகர சங்கராந்திக்கு முந்தின நாள் போகி பண்டிகைன்னு கொண்டாடுறாங்க. அது என்னது? அது பழையன கழிதலும் புதியன புகுதலும்னு. பழசு போனால் தானே ஒரு இடம் காலியானதாங்க சார் உள்ள புது பொருளை கொண்டு வந்து வைக்க முடியும். இங்கே பழசு வச்சு 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 அதை மக்கி போய் உக்காந்துருக்கு. அது எப்படி உங்களுக்கு புதுசு வரும்? இது வந்து பொருளுக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய வெற்றிக்கும் இதுதான் காரணமாக இருக்கும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னு ஆசைப்படுறவங்க, வாழ்க்கையில் ஒரு சாதனை செய்யணும், இந்த பிறப்பு எனக்கு உருப்படியான பிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பழைய விஷயங்களை கழிச்சிட்டு கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை மறந்துவிட்டு, மறக்கிறதுனா அது அப்படியே எரேஸ் பண்ண முடியாது, அது இருக்கும், கொஞ்சம் ஓரத்தில் இருக்கும். ஆனால் அதை மன்னிக்க தெரிந்து, ஓகே அவன் பண்ணிட்டான், அதை தாண்டி வாங்க. அப்படி போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகள் உங்களை தேடி வரும். ஆஸ் அ பிஸ்னஸ் ஓனர், ஆஸ் அ பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரனர், இதை நீங்கள் மனசில் நிறுத்திக்கிட்டு வேலை பண்ணினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் தினம் ஒரு உதயமாக இருக்கும், தினம் ஒரு வெற்றி உங்களை தேடி வரும். மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.